அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை கடைசி தொடர் பாகம் 57, இஸ்லாத்தின் அடிப்படைகளில் பார்ட் 9. சஹாபாக்களின் சொந்த கருத்துக்களை நாம் மார்க்கமாக பின்பற்றுவது அவசியமா? அப்படி சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாவிடம் இருந்து இறக்கி அருளப்பெற்ற வஹி என்ற இறை செய்தி மட்டும்தான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதை தவிர வேறு யாருடைய கருத்துக்களையும் நாம் இஸ்லாம் என்று கருதுவது கூடாது. ஏனென்றால் இதை பெருசாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியில்ல. ஒரு மனிதன் இஸ்லாத்தை நுழைவதாக இருந்தால் அவர்களுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுக்கிறது கலிமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த 2 கலிமாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களே, ஏன்னா வேறு யாருக்கும் இங்கே அனுமதி கிடையாதுங்கிறது நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரியா? இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அவனை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி கொண்டு பின்பற்றாதீர்கள், குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள், ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களப்பா, முழுமையாக விளங்க மாட்டேங்கிறீங்களப்பா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் நபி தோழர்களாகிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து இறை செய்திகள் எதுவும் அருளப்படவில்லை, வராது. எனவே சஹாபாக்களின் சொந்த கருத்துக்களை நாம் மார்க்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்வந்த நல்ல அறிஞர்களும் மார்க்க தீர்ப்புகளை வழங்கியிருந்தால் அதனை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படலாம். மாற்றமாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸிற்கே முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் எத்தகைய சஹாபாக்களை பொருந்தி கொண்டானோ திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஹிஜ்ரத் செய்தோரிடமும் அன்சாரிகளிடமும் முந்தி சென்ற முஸ்லீம்களையும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் அவன் தயாரித்து வைத்திருக்கிறான், அவற்றின் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள், இதுவே மகத்தான வெற்றி என்று 9வது அத்தியாயம் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்ததில் யார் முந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் மட்டுமின்றி அவர்களை பின்பற்றி ஹிஜ்ரத் செய்தவர்களும் இறை திருப்திக்கு உரியவர்கள். அதுபோன்று மேற்குறிப்பிடப்பட்ட சஹாபாக்கள் எவ்வாறு நபி வழியை உறுதியாக பின்பற்றினார்களோ, இஸ்லாத்திற்காக உதவி செய்தார்களோ, அதுபோன்று அவர்களுக்கு பின் வந்தவர்கள் நற்காரியங்களை செய்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் விளங்கி கொண்டு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், வேறு யார் சொல்லியும் கேட்கக்கூடாது என்பதில் கவனம்